ஹாய்! இன்னைக்கு இந்தியன் எக்கனாமில தமிழ் மீடியமுக்கு ஒரு 50 கொஸ்டின் தான் பார்க்கலாம். கடகடன்னு பார்த்தலாமா? ஒரு 10 நிமிஷத்துல 50 கொஸ்டின் கடகடன்னு ரிவைஸ் பண்ண போறோம். சாமன் குஸ்னட் கூற்றுப்படி, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் வேளாண்மை எத்தனை வகையான பங்குகளை அளிக்கிறது? 4 வகை. நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலிடம். அரிசி உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள உலகளவிய தரம் என்ன? 2வது இடம். நிலக்கடலையில முதல் இடம், அரிசியில 2வது இடம். ஒரு நாட்டின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் வேளாண்மை முதலான ஆதிக்கத்தின் அடிப்படையாக விளங்குகிறது? இந்தியாவை பொறுத்தளவு 25%. வேளாண்மை சாரா உற்பத்தி துறையில் உற்பத்திக்கும் பொருளுக்கும் அங்காடியை ஏற்படுத்தி கொடுப்பது எவ்வகை பங்களிப்பு? மார்க்கெட் எப்படிப்பட்ட பங்களிப்பு கொடுக்குது? எது அதிகமான பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னா அங்காடியின் பங்களிப்பு தான். ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சிருந்தா கூட பத்தாது, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேணும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான இடுபொருட்கள் இன்புட் வேளாண்மை வழங்குவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸை வேளாண்மை கொடுக்குது. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உற்பத்தியின் தொடர்ச்சி அப்படி சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் எது இந்திய வேளாண்மை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கவில்லை? நம்ம கச்சா எண்ணெய் ஏற்றுமதியே பண்ணல. வறுமை ஒழிப்பு திட்டங்களில் நேரடி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய துறை எது? வேளாண்மை துறை. இந்திய அரசு உணவு தானிய பற்றாக்குறையை தீர்க்க மேற்கொண்ட நடவடிக்கையில் எது தவறானது? ஏற்றுமதியை மட்டுமே குறிக்கோளாக கொள்வது. அங்காடி குறைந்த ஆதரவு விலை குறைந்த ஆதரவு விலை MSP நிர்ணயித்து உணவு தரங்களை நேரடியாக கொள்முதல் செய்வது யாருடைய பணி? இந்திய அரசோட பணி. ஆண்டு முழுவதும் உணவு தானியங்கள் அளிப்பு சீராக இருக்க இந்திய அரசு கடைபிடிக்கும் முறை எது? அதோட பேர் என்ன அப்படின்னா தாங்கி இருப்பு திட்டம், பஃபர் ஸ்டாக். உணவிற்கான வருமான தேவையை ஏற்படுத்தும் உயர்வு எதை குறிக்கிறது? இது பி. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நகரமயமாக்குதல். கருப்பு சந்தை உருவாவதற்கு காரணமான செயல் எது? பதுக்கல், ஹார்டிங். வேளாண்மை துறை மற்ற துறைகளுக்கு அளிக்கும் காரணி பங்களிப்பு, ஃபேக்டர் கான்ட்ரிபியூஷன் என்பது எதை குறிக்கும்? உழைப்பும் முதலமையும். நுகர்வு பொருட்களுக்கான தேவை, டிமாண்ட். வேளாண்மை துறை உருவாக்குவது டேஸ் எனப்படும். தேவை தொடர்ச்சி. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என கருதப்படுவது வேளாண்மை துறை. கால்நடைகளை பராமரிக்க தேவையான வைக்கோல் மற்றும் தீவனங்களை வழங்குவது இது வேளாண்மை. வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு இடையேயான தொடர்பை விளக்கியது யார்? அதெல்லாம் பத்தி யார் சொன்னது? ஆப்ஷன் பி, சைமன். உணவு பண்டங்களின் பொது பங்கீட்டு முறை PDS நோக்கம் என்ன? நியாயமான விலை உணவு வழங்குதல். இதன் மூலம் இந்தியா அந்நிய செலாவளியில் நல்லதொரு பங்கை பெறுகிறது. எதன் மூலமா? பன்னாட்டு வணிகம் மூலயமா, ஏற்றுமதி மூலியமா. உணவு தானியங்களின் விலையை நிலைப்படுத்த அரசு நிர்ணயம் என்ன செய்தது? அரசு என்ன பண்ணுச்சு? கொள்முதல் நிலையங்களை வச்சுச்சு. அதுக்கப்புறம் ஆதரவு விலையை கொடுத்துச்சு. நகரமயமாக்குதல், அர்பனைசேஷன் காரணமாக உணவின் தேவை என்னவாச்சு? குறைஞ்சிச்சா கூடிச்சா? அதிகரித்தது. ஆப்ஷன் சி. இந்தியாவில் எண்ணெய், பின்னாக்கு மற்றும் பருத்தி எந்த பிரிவின் கீழ் ஏற்றுமதி செய்யப்படுகிறது? வேளாண் பொருட்கள். உற்பத்தி தொடர்ச்சி, ப்ராடக்ட் லிங்கேஜ் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, இடுபொருள் வழங்குதல். வேளாண்மையில் அங்காடி பங்களிப்பு எதை உருவாக்குகிறது? மார்க்கெட் எதை கிரியேட் பண்ணுது? மார்க்கெட் உற்பத்தி பொருட்களை விற்கிறதுக்கு சந்தையை கிரியேட் பண்ணுது. ஆப்ஷன் பி, உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை. நிலக்கடலை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு இந்தியா. உணவு பாதுகாப்பு எதை
என்பது எதை உறுதிப்படுத்துகிறது? உணவின் கையிருப்பு மற்றும் கிடைத்தல். வேளாண் வளர்ச்சி எதை குறிக்க நேரடியாக உதவுகிறது? வறுமையை குறைக்க. கீழ்கண்டவற்றுள் எது வாசனை பொருள் மற்றும் ஏற்றுமதியில் அடங்கும்? மிளகு மற்றும் மிளகாய். இந்திய அரசின் உணவுக் கொள்கை எப்போது தீவிரமாக ஆராயப்பட்டது? நாட்டு விடுதலைக்கு பிறகு. அப்போதான் நம்மளோட கொள்கையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பரிசீலனை பண்ணோம். கச்சா பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் எத்துறைக்கு இடுபொருளாக வழங்கப்படுகிறது? ரா மெட்டீரியல்ஸை கொண்டு போய் எங்க கொடுப்போம்? தொழிற்சாலைகளில் தான் கொடுப்போம். மக்கள் தொகையில் வருமானத்தின் உயர்வு ஏற்படும் போது எதன் தேவை அதிகரிக்கிறது? எதோட தேவை அதிகரிக்கும்? உணவுப் பொருட்களோட தேவை அதிகரிக்கும். முதலீட்டு ஆக்கத்தில் வேளாண்மையின் பங்கு எத்தனை சதவீதம்? முதலீட்டுல பாத்தீங்க அப்படின்னா 25%. பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையை தடுக்க அரசு மேற்கொள்வது அதுக்கு என்ன? சட்ட கட்டுப்பாடு தான். சட்ட ரீதியான தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உழைப்பு லேபர் வேளாண் சார்ந்த துறை வழங்குவது அது என்ன கொடுக்கும்? காரணி பங்களிப்பு ஃபேக்டர்ஸ் பங்களிப்பு. அரிசி உற்பத்தியில் இந்தியாவின் உலகத்தரம் அரிசி உற்பத்தியில். அரிசி உற்பத்தியில இந்தியா, நிலக்கடலையில இந்தியா ஃபர்ஸ்ட். அரிசியில இந்தியா செகண்ட், நிலக்கடலையில இந்தியா ஃபர்ஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது வேளாண் சார்ந்த ஏற்றுமதி பொருள் அல்ல? கணினி மென்பொருள். தங்கியிருப்பு பட்டர் ஸ்டாக் என்பது எதற்காக பராமரிக்கப்படுகிறது? இப்போதைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அவசர கால தேவைக்காக. இந்தியாவின் நுகர்வு தன்மை மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? இந்தியாவில் நுகர்வு தன்மை மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? வருமான உயர்வு. கொஞ்சம் நிறைய வருமானம் நிறைய செலவு பண்ணுவாங்கல்ல. வேளாண்மை என்பது ஒரு நாட்டின் டேஷ் போன்றது, அஸ்திவாரம் போன்றது. எவ்வகை வாணிபம் அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறது? பன்னாட்டு வாணிகம். உணவு தானிய கொள்கை இறக்குமதி எப்போது செய்வோம்? எப்ப இறக்குமதி செய்வாங்க? பற்றாக்குறையின் போது. தேவை பற்றாக்குறை நிலவும் போது. குறைந்த ஆதரவு விலை MSP யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது? யாருக்கு அப்படின்னா விவசாயிக்கு தான். பொருட்களின் பாதுகாப்பு ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி உணவு மற்றும் கச்சா பொருட்களை குறிக்கிறது. வேளாண்மையின் மூலம் பராமரிக்கப்படும் கால்நடைகளின் எண்ணிக்கை டேஷ் இந்தியாவில் டேஷ் அளவு உள்ளது? எந்த அளவுக்கு இருக்கு? பல கோடி, கொஞ்சம் நிறையா தான் இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது வேளாண் சார்ந்த தொழில்? எது? சர்க்கரை ஆலை. நகரமயமாதல் எதை ஊக்குவிக்கிறது? வணிக ரீதியான தேவை. உணவுப் பொருட்களோட வணிக ரீதியான தேவையை ஊக்குவிக்குது. இந்திய உணவுக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? பற்றாக்குறையை போக்குதல். 20ஆம் நூற்றாண்டின் வேளாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்கிய பொருளியல் அறிஞர் சைமன். இந்தியாவின் பொருளாதார முதலாக்கத்தில் 25% பங்கு வகிக்கும் துறை வேளாண்மை. அவ்வளவுதான் கைஸ். ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 8 நிமிஷத்துல ஒரு 50 MCQs பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் பார்த்து ஈஸியா ரீகேப்லாம் பண்ணணும்னா நம்ம சேனல் பாருங்க. ஓகேவா? பாய் கைஸ்.